எதிர்க்கட்சிகள் ஆட்சி அமைக்க ஜனாதிபதி தடை போட்டால் மாற்று வழிகளை பின்பற்ற நேரிடும். ஜனாதிபதியின் அச்சுறுத்தலை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. மிரட்டும் கருத்துக்களை அவர் வெளியிடவும் முடியாது என தெரிவிப்பு என்பதாக அவர் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற பொழுதுதான் இந்த விடயம் அவரால் நேற்றைய தினம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைத்தால் அதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்று உள்ளூராட்சி உறுப்பினர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க கருத்து வெளியிட்டுள்ளதாகவும் இதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் நாங்கள் அதிக உறுப்பினர்களை வென்றுள்ள சபைகளில் ஆட்சி அமைக்க எதிர்க்கட்சிகள் முயற்சிக்குமாக இருந்தால் 3 மாதங்களில் அதனை நீக்கிவிடுவதாகவும் பாராளுமன்றத்தில் தமக்கு 159 உறுப்பினர்கள் இருப்பதால் சட்டத்தை மாற்றவும் தயார் என்று ஜனாதிபதி கூறியிருக்கிறார். தேர்தல் காலத்திலும் ஜனாதிபதி இதுபோன்ற கருத்துக்களை வெளியிட்டதால் தமக்கு வாக்களிக்காவிட்டால் நிதி ஒதுக்கப்படாது என்ற பிரச்சினைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். எனவே மற்ற கட்சியில் இருப்பவர்கள் திருடர்கள் என்றும் நாங்களே சுத்தமானவர்கள் என்றும் ஜனாதிபதி கூறியிருந்தார். அவ்வாறு கூறியிருந்த பொழுதும் 23 லட்சம் வாக்குகள் அரசாங்கத்திற்கு குறைவடைந்திருக்கிறது. எதிர்க்கட்சிகளுடைய வாக்குகள் அதிகரித்திருக்கின்றன. இவ்வாறான நிலைமையில் எதிர்க்கட்சிகள் உள்ளாட்சி சபைகளில் ஆட்சியை பிடித்தால் தாம் சட்டத்தை திருத்தியாவது அதனை தடுப்போம் என்று கூறியிருக்கிறார். முறைமை மாற்றம் செய்வதாக கூறிய ஆட்சிக்கு வந்தனர். ஆனால் கடந்த ஆட்சியாளர்களின் குரல்களை போன்றே இந்த குரலும் இருக்கிறது என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு ஜனாதிபதி கூற முடியாது. 50% அதிகமான ஆசனங்களை அவர்கள் பெற்றிருந்தால் வாக்கெடுப்பின்றி தலைவர்களை நியமிக்க முடியும். ஆனால் எதிர்க்கட்சிகள் அதிக ஆசனங்களை கொண்டிருக்கும் போது வாக்கெடுப்பு நடத்தலாம். ஆனால் ஜனாதிபதியோ இதனை நிறுத்துவதற்கு அச்சுறுத்தலை விடுக்கிறார். இவருடைய கருத்து மிகவும் பயங்கரமானது. தமது தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்பதான கருத்து அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதேபோல உள்ளூராட்சி தேர்தல் முறைமை தவறான முறைமை என்று கூறுகிறார்கள். பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் நாங்கள் இதனை கூறினோம். அதனை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்போது அது தவறான முறைமையாக இருந்தாலும் நாட்டின் சட்டத்தை மாற்ற முடியாது. வேண்டுமென்றால் புதிய சட்டங்களை கொண்டு வர வேண்டும். இதனை விடுத்து அச்சுறுத்தல்களை விடுத்து கருத்துக்களை வெளியிட முடியாது என்பதாக அவர் கருத்தினை வெளியிட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.